ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ, ஒருவேளை இது ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன வியாதியோ எப்படி இருந்தாலும் சரி, இப்பொழுது நாம் ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். கர்த்தர் மனமிறங்கி அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். இதற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்குமானால் உங்களுடைய பலவீனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பலவீனங்களை மாற்றும் என்று சொல்லுங்க, சுகவீனங்களை மாற்றும் என்று சொல்லுங்க. நான் சாட்சியாய் சபையில் நிற்கணும் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. எல்லா பலவீனங்களும் கர்த்தர் மாற்றுவீராக, எல்லா சுகவீனங்களும் கர்த்தர் மாற்றுவீராக. ஹல்லேலூயா. மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அநேகம் பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆக்சிடென்ட்டில் ஆண்டவரே மருத்துவமனையில் இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க கர்த்தாவே. கேன்சர் கட்டிகளால் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா விதமான வியாதிகள், எல்லா விதமான கர்த்தாவே பலவீனங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வசனத்தை நீர் அனுப்பி இப்பொழுதே சுகமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாம் ஜெபம் பண்ணுவோம். வேலைக்காக காத்திருக்கிற படித்து விட்டு நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல வேலையை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சின்ன வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, 40 வயசு 45 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட சிலருக்கெல்லாம் வேலை கிடைக்கல. அநேகர் கேட்குறாங்க, இந்த வயசில் கூட எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா பிரதர் என்று சொல்லி கேட்குறாங்க. அவளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் அவளுக்கு மனமிறங்கணும், மனமிறங்கணும். கர்த்தர் அவளுக்கு மனமிறங்கி நல்ல ஒரு வேலையை கொடுக்கணும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருமண தடைகள் எல்லாம் மாறணும். அநேக பிள்ளைகள் திருமணம் செய்ய முடியாதபடி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, பெரிய பாரமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த திருமண காரியங்கள் எல்லாம் பொறுப்பெடுத்து நடத்தணும். இந்த வருஷத்தில் அவர்கள் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றணும். அதற்கு தடையாக என்ன இருக்கிறது என்று சொல்லி முதலாவது அறிந்து அதற்காக பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக. திருமண தேவைகள், ஒருவேளை வசதி இல்லை, இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் செய்த வசதி இல்லை என்று சொல்லி அது நிமித்தமாக தடையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. சிறு குழந்தைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். சிறு குழந்தைகள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கும்படியாக, அவர் நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக, பள்ளிகளுக்கு செல்கிற பிள்ளைகளுக்காக அவள் ஞானத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுத்து படிக்கிற படிப்பில் நல்ல அறிவையும் புத்தியும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் பெரியவர்களுக்காக முதியவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக முதியவர்கள் ஆண்டவரே குடும்பத்திலே சமாதானமாக இருக்கணும். பிள்ளைகள் மூலமாக, மருமக பிள்ளைகள் மூலமாக அல்லது பேர பிள்ளைகள் மூலமாக அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கணும். குடும்பத்தில் சந்தோஷமாக அவர்கள் வாழணும். கர்த்தர் அப்படிப்பட்ட முதியோர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வயதானவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் ஞாபகப்படுத்தி ஒவ்வொருத்தரையும் நம்ம ஞாபகப்படுத்தி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றுவீராக. சந்தோஷமாக குடும்பத்திலே பிள்ளைகளோடு கூட அவர்கள் இருக்கும்படியாக என் ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி அப்பா. Thank you Jesus. கடைசியாக நம்முடைய சபைக்காக நாம் ஜெபிக்கலாம். சபையுடைய எல்லா ஊழியங்களுக்காக, சிறு பிள்ளைகள் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம், ஆண்கள் பெண்கள் ஊழியம், மருத்துவமனை ஊழியம், டாக்ஸ் ஊழியங்கள், இப்படி இருக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நம்ம செபிக்கலாம். நம்முடைய ஊழியக்காரர் குடும்பத்திற்காக செபிக்கலாம். பாஸ்டம்மாக்காக, பிள்ளைகளுக்காக, சாம்சனுக்காக, ஒவ்வொருவருக்காக நம்ம செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்முடைய சபையுடைய தரிசனம் ஆண்டவரே கர்த்தர் நிறைவேற்றும்படியாக அதற்காக நம்ம எல்லாம் ஓடி உழைக்கணும். அதற்காக நம்ம முயற்சி எடுக்கணும். விசேஷமாக நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு மனதாக இருந்து நம்ம ஜெபிக்கணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இன்றைய ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய வசனம் நம்ம எல்லாம் கேட்டு அதன் நிமித்தமாக நம்முடைய இருதயம் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக திரும்பும்படியாக, கர்த்தருடைய வார்த்தைக்காகவும் நம்ம யாராவது ஒருவர் ஏவப்பட்ட ஒருவர் விசேஷமாக நம்முடைய இந்த பொதுவான ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யாராவது ஒருவர் சகோதரர்களோட ஜெபம் பண்ணலாம். யாராவது ஒருவர் சொல்லுவார்.
மைக் கொஞ்சம் கொடுங்க. மைக் இருக்கா? மைக் இல்லையா? ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறதற்காக அவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. இப்போ நம்ம சில அறிவிப்புகளை கேட்க போகிறோம். யாராச்சும் சாட்சி சொல்றதுக்கு ஆயத்தமாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ஆயத்தமாக உடனே வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பொதுவான அறிவிப்புகள். மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் விசேஷித்த ஆசீர்வாத ஜெப கொடுக்கை உண்டு. சங்கிலி தொடர் ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. ஞாயிறு ஆராதனை ஒரே ஆராதனையாக காலை 9 மணிக்கு நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிறன்று திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். சிறுவர்களுக்கான ஞாயிறு பள்ளி காலை 10:30 மணி முதல் தொடர்ந்து நடைபெறுகிறது. வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிறு ஆராதனை முடிந்த பிறகு நடைபெறுகிறது. ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கிய கூடுகை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிறன்று நடைபெறும். வெள்ளிக்கிழமை ஜெபம் காலை 11 மணிக்கு நமது சபையில் நடைபெறுகிறது. சபையில் நடைபெறக்கூடிய ஊழியங்களில் அனைவரும் பங்கேற்கும்படியாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வீடுகள் சந்திப்பு நடத்தப்படுவதற்காக தேபிரால் ஜெபக்குழு உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரேனும் வீடுகளில் ஜெபிக்க வேண்டுகிறவர்கள் போதகரமாவை அணுகும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி, வணக்கம். ஆமென். தேங்க்யூ. சாட்சி சொல்லுகிறவர்கள் சகோதரர் லூகாஸ் அவர்கள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை அறிவிப்பதற்கு ஆண்டவர் தருணங்களை தரும் பொழுது நாம் அதை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நம் பிறருக்கு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய பிரதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அடியானும் கூட உங்கள் மத்தியில் ஒரு சாட்சியாக நிறுத்தினபடியால் நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 12ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷனுக்காக செல்ல வேண்டியிருந்தது. இப்படி ஆவடி வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும்போது நான் பின்னால் ஒரு 2 வீலரில் அமர்ந்து வந்திருந்தேன். ஆனாலும் கூட அது ஓட்டுநர் சரியான முறையில் ஓட்டவில்லை. அப்படி இருக்கும்பொழுது கனரா பேங்க் வரும்போது ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டது. ஒரு காரில் கொண்டு போய் என் கால் ஃப்ரண்ட் வீலில் மாட்டக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு பெரிதான கிருபையினால் காத்து கொண்டார். ஒரு சிறிய அடிதான் பட்டது. ஆனால் அது கடந்த ஒரு 4-5 நாட்களாக ரொம்ப பாதியாக இருந்தது. கர்த்தர் அந்த சிறிய விபத்தை பாதுகாத்து கொண்டார். கர்த்தரை நாடியான் கூட ஒரு பெரிய ஒரு காயம் ஏற்படாமல் பாதுகாத்ததற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சாட்சியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் தந்த சாட்சிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் பாதுகாக்கிறவர், போக்கிலும் வரத்திலும் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறவர் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். சாட்சிகள் வேறு யாரும் இருக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம எழுமி நின்று சாட்சி தம்பி தினேஷ். ப்ரைஸ் லாட். நான் ஒரு பிரிண்டிங் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் யூஎஸில் இருக்க ஒரு ஏஜென்சிக்கு சில ரிப்போர்ட்லாம் அனுப்ப சொன்னாங்க. அது ஒரு 20 ரிப்போர்ட்டு. அது சில ஆல்மோஸ்ட் ஒரு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த கிளைண்ட்டுக்கு அனுப்பணும். அது கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு அன்றைக்கி ரொம்ப க்யூ ஜாஸ்தி இருந்துச்சு, வேலை நிறைய இருந்துச்சு. எனக்கு
என்ன சொல்யூஷன் தெரில. அது அப்படியே எடுத்து எல்லாத்தையும் அம்சனே இருந்துட்டு இருக்கேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே பண்ணவே இல்லை. அது பெரிய எஸ்கலேஷன் ஆகும். ஒன்று இப்போ பண்ணாலும் பெரிய எஸ்கலேஷன் ஆகும். எல்லாத்தையும் அமுச்சு 10 அனுப்பிட்டு போது தான் தோணுச்சு, ஆமாம் இல்லை இதெல்லாம் பண்ணவே இல்லையே, நம்ம ஸ்டேடியம் அமிச்சிட்டோமே, இப்போ 1 அமிச்சாலே பெரிய எஸ்கலேஷன் ஆகுமேன்னு சொல்லிட்டு பயம் எனக்கு. அப்புறம் மற்றதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அமிச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி நம்ம அமிச்சவங்களுக்குலாம் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், நான் தப்பாக அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு நான் அமிச்ச காரியங்களை எடுத்து ஒன்று எடுத்து பார்த்தேன். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி பண்ணிருந்துச்சு. சரி இது ஏதாவது சம்திங் காரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2வது எடுத்து பார்த்தேன், அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. 3வது 4வது 5வது பார்த்தா நான் அமிச்சு 10மே ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் இருந்துச்சு. அதில் இது மாதிரி சில டைம் தான் வந்து நடக்கும். ஆனால் அன்றைக்கி வந்து எல்லாமே வந்து பண்ணி தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஏற்பாடு வேண்டியிருந்தேன், இதாக ஆகிட போகுது என்ன சொல்ல போகிறாங்கன்னு நினச்சின்னா. ஆனால் கர்த்தர் அதை வந்து அதை எனக்கு என் மேலே எந்த பிரச்சனையும் வராதபடி வந்து பார்த்தாரு. அது ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தான் இருந்துச்சு, ஒன்று விடாமல். அதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. ஆமென். நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. கர்த்தர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். வேறு யாரும் சாட்சிகள் இருக்கீங்களா? இப்போ நம்ம எழும்பி நின்று வேத வசனத்தை நம்ம வாசிப்போம். தொடர்ந்து காணிக்கைக்கு ஆயத்தமாகவும். சங்கீத பகுதியை என்னுடைய மனைவி சுகிர்தா வந்து நடத்துவாங்க. வாசிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 27. சாம் 27, தாவீதின் சங்கீதம். மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளிச் செய்யும். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலகி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே. என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். Praise the Lord. கர்த்தர் இடத்தில் திடமனதாய் நாம் தரித்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம காணிக்கைக்காக ஆயத்தமாகவும் அரைஸ் அண்ட் பில்டு காணிக்கை கொண்டு வந்தவர்கள், ஸ்பீட் த லைட் காணிக்கை கொண்டவர்கள் அதையும் செலுத்தலாம். சகோதரர் சுகந்தர் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடும் பொழுது நம்ம ஆண்டவருக்கென்று கொண்டு வந்த காணிக்கைகளை அவருக்கு படைப்போம். முழு மனதோடு முழு பலத்தோடு அவருக்கு நம்மையே படைப்போம். Praise the Lord.
ஒரு பாடலை பாடுவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன் என்கிறது தான் இந்த பாடலை பாடும் பொழுது கத்தற்கண்டு காணிக்க நம் மனப்பூர்வம் நாம் செலுத்துவோம். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீரிருமை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். இன்னும் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்னோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தொட்டு தூக்கிவிட நீர் ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடையில்ல. சொத்தோ சுகமோ தேவையில்ல, சொந்தம் பந்தம் நாடையில்ல. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழந்து கிடந்தேன். உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, நீர் சொல்லி அழுத்தவர் நீர் போதும். பேரோ புகழோ தேவையில்லை, நீர் சொல்லி அழுத்தவர் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மறித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை சுமந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன்
என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். அப்படியே காணிக்கைக்காக ஜெபம் பண்ணிடுங்க சுந்தரன் பிரதர். ஸ்தோத்திரம் பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான மதியான வேளையிலே உம்மை நோக்கி பார்க்க, உன் நாமத்தை உயர்த்த, உம்மை துதிக்க, தொழுது கொள்ள தேவன் கிருபை செய்தமைக்காக நன்றியில் ஏறெடுக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே காணிக்கைகளை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து கொடுத்த பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை இதன் மூலம் நீர் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உமக்கே துதிகளை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்றும் தான் இந்த திருச்சபைக்கு புதிதாய் வந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் தவிர மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கி தான் இந்த சர்ச்சுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் இருக்கிறீங்களா? ஓகே. வாலிபர் முகாம் தம்பி அட்டன் பண்ணியா? ஓகே. வாலிபர் முகாம் அட்டன் பண்ணவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? மதுரையில் வாலிபர் முகாம் தம்பி ஜோசப் வந்து அந்த வாலிபர் முகாமில் இருந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணணும். பொங்கல் விடுமுறை நாட்களில் மதுரையில் வைத்து நம்முடைய ஸ்தாபனத்தின் சார்பாக நடைபெற்ற அந்த வாலிபர் முகாமில் தம்பி ஜோசப் பங்கேற்றிருக்கிறார். சொல்லுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாலிபர் முகாமுக்கு நான் முதல்ல போவேன்னான்ட்டு தெரியாமல் தான் இருந்தேன். ஆனாலும் கர்த்தரோட பெரிதான கிருபையில் இப்போ புக்கிங் ஆகிட்டு அன்றைக்கி அந்த நேரத்தில் பார்த்து வேலை கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால எப்படா போக போகிறோம். நான் பிளான் பண்ணது வந்து 6:30 மணிக்கெல்லாம் இங்கேருந்து நம்ம பஸ்ஸு ஏறிடணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் வேலை முடிஞ்சதோ மணி 8 மணிக்கு தான். இங்கேருந்து போயிட்டு பஸ்ஸு பிடிக்கிறதுக்குள்ளே எல்லா பஸ்ஸும் புக்கிங்கில் தான் இருந்தது தவிர ஒரு பஸ்ஸு கூட இல்லை அப்படின்ட்டாங்க. வேறு வழி இல்லை, அவ்வளோதான், இன்றைக்கி வீட்டு தான் கிளம்பணுமோ அப்படின்னு தான் நான் இருந்தேன். சரி, ஆனாலும் சரி இன்னொரு இடத்துல போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னாலும் அங்கே இல்லை, புக்கிங் பண்ணவங்க மட்டும்தான் பஸ் இருக்குது, மற்றபடி வேறு எந்த பஸ்ஸும் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, கடைசியாக இன்னொரு இடத்துல ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு அங்கே போய் கேட்கும் போது நீங்கள் அந்த சைடு வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், எதனா வேறு என்ன ஒரு பஸ் இருக்கோன்னாங்க. சரி, கடைசியாக ஒரு இடத்துல போயிட்டு திருநெல்வேலி போயிட்டு அப்படி நம்ம மாறி கூட போகலாம் அப்படின்ட்டு போகும்போது தான் இதுமாரி இருக்குதுன்னு நாங்கள் பஸ் இருக்குது, ஆனால் படுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது, ஒரு சீட்டு வந்து 925 ரூபான்னாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு கிடைக்குது அப்படின்ட்டு அதில் பிடிச்சி அங்கே போயிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தவங்களை கேட்டு அங்கே ஒரு பாஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணி, ஐயா நாங்கள் மாரி வந்துவிட்டோம், நாங்கள் எங்கே வருதுன்னு கேட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாட்டு தாவணிலேருந்து இப்போ மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்ட்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவலு நாகத்தீர்த்தன்ட்டு அங்கே போயிட்டு போன பிறகு தான் தெரியுது எங்களுக்கு ஆட்டிலும் அங்கே உள்ள நிறைய பஸ்ஸுங்க, நிறைய வேனுங்க, கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர்கிட்ட வாலிப சகோதரர்களும் சகோதரிகள் மட்டும் அவ்வளோ பேர்கிட்ட இருந்தாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ பெரிய இடம், மலைக்கு அடியில் தான் நாங்கள் கூடாரமாக எங்களுக்கு போட்டு தந்தாங்க. ஆனால் எனக்கு இது ஒரு புதுசு, ஏன்னா இது வரைக்கும் நான் மலைக்கு அடியில் போய் படுத்தது அதெல்லாம் எதுவும் கிடையாது. கல்லும் ஃபுல்லாக கல்லுங்க, செடி முள் மரம் தான் ஃபுல்லாக இருந்தது. அது மத்தியில் முதல் முறையாக அதுவும் பூச்சிங்க நைட்டில் அந்த இடத்துல தான் படுக்க இடம் கொடுத்தாங்க. பூச்சிங்க, அந்த வெட்டி கிளிங்க, 8 கால் பூச்செல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கவோ நான் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், நாடா இது இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனாலும் சரி இதான். ஆனால் நான் மட்டும் இல்லை, என்னை போல் நிறைய பேர் ஒரு அங்கங்கே பக்கத்தில் ஒரு கூடாம் போட்டிருக்காங்க, எல்லோரும் அதில் தான் படுத்துருந்தாங்க. சரி, ஆண்டவர் இதையும் நம்மளுக்கு ஒரு இது பண்ணியிருக்காருன்ட்டு. ஆனால் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் அந்த பூச்சை பற்றியோ இதை பற்றியும் கவலைப்படலை, பயப்படலை, படுத்தோம். நான் நல்ல ஒரு அருமையாக இது பண்ணி நடத்தி தந்தாங்க. எனக்கு இது ஒரு புது அனுபவம். ஏன்னா அங்கே அவ்வளோ வாலிபர்களை பார்த்தேன். எல்லாரும் அந்த ஆராதனையில் ஒவ்வொரு வாலிபரும் கண்ணீரோடு அழுது பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு வாலிபர்கள்லாம் சில பேர்லாம்
முட்டி போட்டு அழுவுறதையும் அந்த இடத்துல நான் பார்த்தேன். எவ்வளோ வாலிபர்கள் வந்து கூடி நின்று ஜெபிக்கிறது, அதெல்லாம் நிறைய காரியம். நான் மட்டும் தான் நினச்சேன், சரி நம்ம மட்டும் தான் போகிறோம், ப்ரேயர்னா பாதி பேர் தான் வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போனேன். ஆனால் அங்கே அப்படி இல்லை, ஏகப்பட்ட வாலிபர், மொத்தம் 7000-8000 பேர்கிட்ட வாலிப சகோதர சகோதரிகள் மட்டும் இது பண்ணாங்க. நிறைய காரியம் நடந்தது. அபிஷேகம் பெறாதவங்க அந்த கூட்டத்தில் அபிஷேகத்தை பெற முடிஞ்சது. எனக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ஒரு ஆராதனை எப்படி பண்ணணும், ஆராதனைக்கு ஒரு வாலிபன் எப்படி தன்னை ஒப்பு கொடுக்கணுன்றத கற்றுக் கொடுத்தாங்க. நல்ல ஒரு இதுவாக இருந்தது. நான் இது வரைக்கும் நினச்சது வந்து நம்ம ஆராதனை வந்து நம்ம ஒரு பாடல் இதோட தானே பண்ணுறோம் அப்படி தான் நான் நினச்சிருந்தேன். ஆனால் அவங்க வந்து ஆராதனை வந்து உங்களே நீங்கள் கொடுக்கறது தான் உண்மையான ஆராதனைன்ட்டு அங்கே சொல்லி கொடுத்தாங்க. உங்களே நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க, அது அந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தோடய அந்த ஆராதனை முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை துதிக்கிறதுல தான் உண்மையான ஆராதனை இருக்குது. அந்த ஆராதனை எப்போதும் உள்ளத்தில் துணிச்சிக்கிட்டே இருக்கணும். தாவீது தான் அதுக்கு உதாரணன்ட்டு காட்டி, தாவீது எங்கே இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டத்து நெருக்கத்துலையும் ஆண்டவர் எப்படி துதிச்சாரோ அதுதான் உண்மையான ஆராதனை. ஏதோ நான் சர்ச்சைக்கு வந்து அரை மணி நேரம் ஆராதிச்சன்று ஒரு ஆராதனை இருக்காது. உண்மையான ஆராதனை உங்களை நீங்களே கொடுக்கறது தான் உண்மையான ஆராதனை. எந்த சூழ்நிலை நீங்கள் ஆராதிக்கிற போறீங்க அதுதான் உண்மையான ஆராதனைன்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. அது எனக்கு நல்ல ஒரு பிரயோஜனமாக இருந்தது. கத்துத்தாம இதை சாட்சி இது பண்ணுவாங்க. Amen. Praise God. தேவன் இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படின் துதி செய்கிறவர்களுக்கு தடைகளாக வருகிறது. நிறைய காரியங்கள் வரதான் செய்து, அந்த தடைகளை தாண்டி நாம் ஒரு டிட்டர்மினேஷனோட கண்டிப்பாக நான் ஆண்டவரை எந்த நிலையிலும் அவரை ஆராதிப்பேன், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பேன் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்களுக்கு கர்த்தர் வழி வாசல்களை திறந்து கொடுத்து அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து, அதே போல் அவர்களுக்கு நல்ல தேவையான சத்துவத்தை கொடுக்கிறார். நல்ல ஸ்ட்ரெங்க் பெற்றுக்கொண்டு நம்ம வர முடிகிறது. அப்படி ஆண்டவர் நிறுத்துகிற நல்ல சாட்சிக்காக ஆண்டவருக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற 26ஆம் தேதி குடியரசு தின விடுமுறை நாளில் திங்கட்கிழமை வருது. அன்னைக்கு நான் ஏற்கனவே கடந்த வாரத்தில் சொன்னது போல் கொளத்தூர் பிரைஸ் ஏஜ் சர்ச்சில் ஜெபம் நடைபெறுகிறது. காலையில் 10 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிருவாங்க. 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெற இருக்கிறது. அந்த ஜெபம் முடிந்த பிறகு அதற்கு பிறகு நமக்கு உணவு ஆயத்தம் செய்யப்பட்டிருக்குது அங்கே. ஸோ கொளத்தூரில் இருக்கக்கூடிய பிரைஸ் ஏஜ் சர்ச், அதற்கான லிங்க்கு, அதற்கான ரூட் மேப் அதெல்லாம் சர்ச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். அந்த இடத்துக்கு எப்படியாகிலும் வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த வாரத்தில் இந்த டெக்கேட் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டைகளை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். எல்லாருக்கும் கிடைச்சது இல்லையா இந்த அட்டை? MM33 என்கிற திட்டத்தில் இதற்காக எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆங்காங்கே சில கைகளை பார்க்க முடியுது. பெற்றுக்கொண்டவர்கள் அதை அப்படியே எங்கேயோ கொண்டு போய் வச்சு மறந்துடாதீங்க. பெற்றுக்கொள்ளாதவர்கள் இதை எடுத்துக்கோங்க. அதில் எழுப்புதலின் 10 ஆண்டு திட்டம் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10 ஆண்டு திட்டத்திற்காக நாம் ஜெபித்து அதில் நம்முடைய சபையும் ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அப்படி நமக்கு வழி வாசல்களை திறந்து கொடுப்பார். நம்ம தமிழ்நாட்டில் சில இடங்களில் மாத்திரம்தான் சபைக்கு எதிராகவும் ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு எதிராகவும் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான இடங்களில் நாம் இன்னும் விடுதலையோடு ஆராதிக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதை நம்ம அலட்சியம் பண்ணாமல், நம்ம உதாசீனப்படுத்தி விடாமல், நிர்விசாரமாக இருந்து விடாமல் ஆண்டவருக்கு என்று செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். அதில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான பங்கு. அதை மறக்காமல் செய்யணும். ஒய்கோஸ் ஃபார்ம் கொடுத்தோம்.
அது பேர் எழுதி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி நம்புகிறோம். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ராஜ்யத்தின் புத்திரரா, அதில் ஆசாரியர்களா, லேவியரா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோன்னா நாமும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி அட்லீஸ்ட் இந்த வருஷம் ஒரு 2 பேரையாச்சும் ஆதாயம் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ராஜ்யத்துக்குன்று ஆதாயப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி மன்றாடி கேட்டு பெற்றுக்கொள்வோம். கடந்த வாரத்தில் ஒரு லீடர்ஷிப் கேம்ப் அட்டன் பண்ணேன். டெல்லியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் சாலமன் கிங்ஸ் அவர்கள் வந்து அந்த செய்தி கொடுத்தாங்க அங்கே. அதில் முக்கியமாக அவர்கள் வலியுறுத்தி சொன்னது ஒரு காரியம், தேவன் ஒரு மனிதனை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த ஒரு மனிதன் யார் என்பதை உங்களுடைய சபையிலையும் உங்களுடைய ஜெபக்குழுக்கள்லையும் தேடுங்க. அந்த ஒரு மனிதனை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்து விடுவார். அது ஒரு ஊருக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம். இயேசு அறிவுரையாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது, அங்கே சமாதானம் உண்டு பண்ணுகிறவர்களே, நல்ல மனிதர்களை தேடுங்க, அவங்களிடத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் யார் என்று கண்டறிந்து அவர்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்வோமானால் அவர்கள் ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் போதும். அந்த சமாரிய பெண் ஒருத்தர்கிட்ட தான் சுவிசேஷம் முதல்ல சமாரியாவில் அறிவிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அவங்க போய் ஏராளமான கூட்டத்தை கூட்டி கொண்டு வராங்க. வந்து பாருங்க, இவர் நான் செய்ததை சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. ரட்சிப்புக்கு உள்ள வழி நடத்துறதுக்கு யாரோ ஒரு சமாரிய பெண் போன்ற ஒருத்தர் பிரயோஜனமாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு நபரை நாமும் தேடுவோம். அந்த ஓய்கோஸ் ஜெபத்தின் வழியாக நாமும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் விருத்தி அடைய செய்வார். அதில் நாமும் பங்கு எடுப்போம். அதனால் அந்த ஓய்கோஸ் ஜெபத்தை மறந்து விடாதீர்கள். மெகா பைபிள் குவிஸ், அதை குறித்து இப்போவே உங்களுக்கு சொல்லிடுறேன். செப்டம்பர் அக்டோபரில் தான் டெஸ்ட்டு வரும். ஆனால் அதுக்கான போர்ஷன்ஸை இப்போதுலேருந்தே நம்ம வருடத்தின் துவக்கத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லாம் நடத்தி அந்த போர்ஷன்ஸில் நம்ம இப்போவே தேர்ச்சி பெறுவதற்கு ஏற்ற வகையில் அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னாங்க. அதன்படி அப்போஸ்தலர் நடபடிகளும் என்னாகமும் புஸ்தகமும் தான் இந்த வருடம் மெகா பைபிள் குவிஸ்க்கு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதல் 10 அதிகாரங்களை மார்ச் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி வரும். அன்றைக்கு ஒரு தேர்வு எழுதும்படியாகவும், அதை தொடர்ந்து ஜூன் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி வரும். அதுவும் ஒரு 10 அதிகாரங்களாக, குவார்ட்டர்லிக்கு ஒரு 10 அதிகாரம், என்னாகமத்தில் 10, அப்போஸ்தலரில் 10. அதே போல் ஜூன் மாதத்தில் அடுத்த 11 இருந்து 20 அதிகாரங்கள் என்னாகமத்திலையும் அப்போஸ்தலர்லேயும் அது அந்த மாதிரி படித்து அதற்கப்புறம் நேரடியாக அந்த எக்ஸாமுக்கு நம்ம ஆயத்தம் ஆகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதுக்கு இப்போதுலேருந்தே ஆயத்தப்படுங்க. என்னாகமும் புஸ்தகமும் அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகளும். கடைசி நேரத்தில் சொல்கிறதுனால கஷ்டமாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறதுனால அதை முன்னாடியே நாம் ஆயத்தம் செய்து கொள்ளுகிறோம். ஞாயிறு மாலை நேரத்திலே விசேஷமாக நம்ம கூடுகிறோம். அது விசேஷ ஆராதனையாக இருக்கிறது. மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரைக்கும், 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 7:30க்கு அதை நிறைவு செய்கிறோம். அதனால் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நீங்கள் கலந்து கொள்ளலாம். வேறு யாரும் காலை ஆராதனைக்கு வர முடியாதவர்கள் இருந்தால் அவங்கள உற்சாகப்படுத்தி
மாலை ஆராதனையில் பங்கு கொள்ளும்படியும் செய்யலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தை தான் அதுலேயும் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம். அதனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இன்னொரு புதிய இனிஷியேட்டிவாக வேலைக்கு செல்லுகிற பெண்களுக்காக ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முயற்சி. ஒர்க்கிங் விமன் ஃபெலோஷிப். யார் யாரெல்லாம் வேலைக்கு போகிறீங்க கை தூக்குங்க. இங்கே வேலைக்கு போகிற பெண்கள் இருக்கிறீங்க. வேலைக்கு போகிற பெண்கள் உங்களுக்கென்று ஒரு ஃபெலோஷிப் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை 4th Saturday அது நடைபெற இருக்கிறது. என்னுடைய மனைவி சுகிர்தா அதை நடத்துவாங்க. அதற்கென்று ஒரு தனி வாட்ஸ்அப் குழு க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமில் நீங்களும் கலந்து கொள்ளலாம். ஸோ ஒர்க்கிங் விமன் அவர்களுக்கான ஆலோசனைகள், அவர்களுக்கான ஜெபம் அந்த நேரத்தில் செய்யப்பட இருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்முடைய சர்ச் சர்வீஸ் கடந்த வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமையில் ஈரோட்டிலேருந்து உறவினர் ஒருத்தர் கால் பண்ணி, நான் உங்களுடைய சர்ச் சர்வீஸ் தான் முழுமையாக அட்டென்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆன்லைன்லேயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மிகவும் பிரயோஜனமாக இருந்தது, கர்த்தர் இடைப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆன்லைனில் பார்க்கக்கூடிய நபர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை வரவேற்கும்படியாக ஒரு முறையாக கரங்களை தட்டி கொஞ்சம் நல்லா சத்தமா வெல்கம் ஆன்லைன் ஆடியன்ஸ். நம்ம மத்தியில் ஊழியர் ராஜ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் கூட ஆண்டவரிடத்திலே பல பாடல்களை கேட்டு பெற்றுக்கொண்டு ராகங்களையும் இயற்றி இருக்கிறாங்க. அதில் ஒரு பாடலை இப்போது அவங்க பாடி வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க பாடலை தங்கை அனிதா பாடி வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பாடல் நல்ல பிரயோஜனமுள்ள முறையில் வெளிவந்திருக்கு. அந்த பாடலினுடைய கிளிப்பிங் அந்த யூடியூப் லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்க. ஆசீர்வாதமான ஒரு பாடல், ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு பாடல். நம்முடைய வீட்டிலையும் அந்த பாடலை பாடி குடும்ப ஜெபங்களில் பாடி ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அப்படி தாளந்துகளை தரும் பொழுது ஆண்டவருக்கென்று பயன்படுத்தி நாம் வெற்றி பெற கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் வேதத்தை சற்று நேரம் தியானிப்போம். யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம்.